BBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடன் இணைந்து அரசாங்க சேவைகளை மேம்படுத்தும் முயற்சிகளில் இலங்கை அரசாங்கம் இறங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை திட்டம் நடைமுறைப்படுத்தவிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த முப்படைகளின் பாதுகாப்பு இன்றுடன் நீக்கப்பட்டுவிட்டது. சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியில் பல மாற்றங்கள் செய்யப்படவிருப்பதாகவும் கட்சி பதவிகளில் மாற்றங்கள் இடம்பெறவிருப்பதாகவும் தெரிய வருகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவுக்கு இலங்கை சட்டக்கல்லூரி பரீட்சை தொடர்பாக விசாரணை. அவை இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இந்தியாவுடன் இணைந்து அரசாங்க சேவைகளை மேம்படுத்தும் முயற்சிகளில் இலங்கை அரசாங்கம் இறங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை திட்டம் அறிமுகப்படுத்தவிருக்கிறது. அடுத்த மாதம் இது தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்படவிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கிறார். கடந்த வாரம் இந்தியாவுக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியா ஏற்கனவே வெற்றிகரமான முறையில் நடைமுறைப்படுத்தி வரும் மக்களை மையமாக கொண்ட டிஜிட்டல் மய திட்டங்கள் தொடர்பாக இந்திய தலைவர்களுடனும் அதிகாரிகளுடனும் கலந்துரையாடியுள்ளார். இலங்கையின் முயற்சிகளுக்கு இந்தியா உதவுவதற்கு தயாராக இருப்பதாகவும் இலங்கையில் டிஜிட்டல் மய அடையாள அட்டை திட்டத்தை விரைவாக செயற்படுத்த உதவுவதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புக்கொண்டதாகவும் அமைச்சர் ஹேரத் கூறினார். இந்த திட்டத்தில் ஊழல் முறைகேடுகளுக்கு வாய்ப்பிருக்காது. இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு பயனளித்த ஆதார் திட்டம் போன்றதே இலங்கையில் நடைமுறைப்படுத்தவிருக்கும் திட்டமாகும். இந்தியாவில் அரசாங்கத் துறையில் வெற்றிகரமான டிஜிட்டல் மயமாக்கல் உலகளவில் பெரும் பாராட்டை பெற்றிருக்கிறது. இது தொடர்பான முதற்கட்ட முன்னெடுப்புகளுக்காக அடுத்த மாதம் இந்திய அதிகாரிகள் குழு ஒன்று இலங்கை வருகிறது என்றும் ஹேரத் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியில் பல மாற்றங்கள் செய்யப்படவிருப்பதாகவும் கட்சி பதவிகளில் மாற்றங்கள் இடம்பெறவிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் இருந்து தெரிய வருகிறது. கட்சி சார் மறுசீரமைப்புக்கு உள்ளாகவிருப்பதாகவும் கட்சியின் நிர்வாக பதவிகளில் உள்ள பலர் மாற்றப்படவிருப்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார ஊடகங்களுக்கு கூறினார். தலைமைத்துவத்தில் மாற்றம் எதுவும் செய்யப்பட போவதில்லை என்று மத்தும பண்டார கூறினார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த முப்படைகளின் பாதுகாப்பு இன்றுடன் நீக்கப்பட்டு விட்டது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்திருக்கிறார். இது தொடர்பிலான அறிவுறுத்தல் பாதுகாப்பு அமைச்சினால் ஏற்கனவே முப்படைகளின் தளபதிகளுக்கும் அனுப்பப்பட்டிருந்தது. இன்றிலிருந்து முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு போலீசார் மாத்திரம் பொறுப்பாக இருப்பர் என்று பாதுகாப்பு அமைச்சு கூறியது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இலங்கை சட்டக்கல்லூரியில் குளிரூட்டப்பட்ட விசேட அறையில் 2 சட்டத்தரணிகள் உதவியுடன் பரீட்சை எழுதினார் என்று கடந்த வாரம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் விசாரணைகளின் முடிவில் அறிக்கை ஒன்றை வெளியிடக்கூடியதாக இருக்கும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் KP மனத்துங்க தெரிவித்தார். தான் குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து பரீட்சை எழுதியதாக நிரூபித்தால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக நாமல் ராஜபக்ச கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார் என்பது கவனிக்கத்தக்கது. திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் மியான்மர் ரோஹிங்கியா அகதிகள் இன்று மீண்டும் மேரிஹானையில் உள்ள இடைத்தங்கல் முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். கடந்த வியாழக்கிழமை முல்லைத்தீவின் முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் 115 ரோஹிங்கியோ அகதிகளுடன் கரையொதுங்கிய படகு வெள்ளிக்கிழமை திருகோணமலை அஷ்ரப் துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டது.
அன்றைய தினம் மாலை அகதிகள் திருகோணமலை நீதிவான் நீதிமன்றில் ஆஜர் செய்யப்பட்டனர். அப்போது படகின் 12 மாலுமி கைதாகி தடுத்து வைக்கப்பட்டதுடன் ஏனைய 103 அகதிகளும் திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இதேவேளை அவர்களை மீறியான இடைத்தங்கல் முகாமுக்கு அகதிகள் அழைத்து செல்லப்பட்டனர். குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அனுமதி வழங்காத நிலையில் அவர்கள் மீண்டும் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இப்போது மீண்டும் மீரிஹானைக்கு கூட்டிச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆட்சி கவிழ்ப்பை அடுத்து அண்மையில் ரஷ்யாவில் தஞ்சமடைந்த சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பஷார் அல் அசாத்திடமிருந்து விவாகரத்தை பெற்று ரஷ்யாவில் இருந்து வெளியேறுவதற்கு பிரிட்டனில் பிறந்தவரான அவரின் மனைவி விரும்புவதாக வெளியான துருக்கி ஊடக செய்திகளை கிரெம்ளின் திங்கட்கிழமை மறுத்திருக்கிறது. அசாத் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை விட்டு வெளியே செல்ல முடியாதவாறு கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவரது சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் வெளியான துருக்கி செய்திகளை கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் நிராகரித்தார். அசாத்திடமிருந்து விவாகரத்து பெறுவதற்காக மனைவி அஸ்மா அல் அசாத் ரஷ்யாவில் விண்ணப்பித்திருப்பதாக துருக்கிய மற்றும் அராபிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அசாத்தின் மனைவி அஸ்மா லண்டனில் சிரிய பெற்றோருக்கு பிறந்தவர். 2000 ஆண்டில் சிரியா வந்த அவர் அசாத்தை திருமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலிருந்து கிளீன் ஸ்ரீலங்கா என்னும் ஆணைக்குழுவானது ஜனாதிபதியின் செயலாளர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 18 உறுப்பினர்கள் உள்ளனர். அந்த 18 உறுப்பினர்களும் பெரும்பான்மை இனத்தவர்களாகவே உள்ளனர். தமிழர்களோ முஸ்லிம்களோ அதில் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். இவ்விடயம் தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: பல்லின சமூகங்கள் உள்ள இலங்கையில் தமிழ் பேசும் சமூகத்தவர்கள் இடம்பெறாத நிலைப்பாடு தமிழ் பேசும் சமூகத்தவர் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறுதான் கடந்த பொதுஜன பெரமுன அரசாங்கத்தின் காலத்தில் கோட்டாபே ஜனாதிபதியினால் அமைக்கப்பட்ட தொல்லியல் ஆணைக்குழு என்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு தொல்லைகள் கொடுத்த ஆணைக்குழுவிலும் தமிழ் பேசும் பிரதிநிதிகள் இடம்பெறவில்லை. அந்த பொதுஜன பெரமுன அரசும் தொல்லியல் ஆணைக்குழுவுக்கு இனமத அடிப்படையில் தான் அமைந்திருந்தது. அதன் செயற்பாடுகளான தொல்லியல் இடங்களை இனங்காணும் செயற்பாடுகள் மற்றும் பௌத்த விகாரைகளை அமைக்கும் செயற்பாடுகளும் அடிப்படைவாத செயற்பாடுகளாகவே இருந்தன. தற்போதைய தேசிய மக்கள் சக்தியால் அமைக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா ஆணைக்குழுவில் தமிழ் பேசும் நபர்கள் இடம்பெறாத நிலையையும் சந்தேகத்தை தருகின்றன. முதல் கோணினால் முற்றும் கோணும் என்கிற பழமொழி ஒன்று தமிழில் உண்டு. ஆயின் இந்த ஆணைக்குழுவில் தமிழர்கள் முஸ்லிம்கள் இடம்பெற வேண்டியது அவசியமாகும். இல்லாதுவிட்டால் குழுவின் செயற்பாடுகளிலும் சந்தேகம் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. எனவே ஜனாதிபதி அனுரவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் அடிப்படைவாதமற்ற தன்மையை ஆரம்பத்திலிருந்தே உறுதிப்படுத்த வேண்டும். எது எப்படியாக இருந்தாலும் 75 ஆண்டுகளாக அடிப்படைவாதம், ஊழல், மோசடிகள், திருட்டுக்கள், லஞ்சம் என்பவற்றால் நாசமாக்கப்பட்ட இந்நாட்டை சுத்தம் செய்ய வேண்டிய தேவை அவசியமானதாகும். சுத்தப்படுத்த வல்ல தமிழர் முஸ்லிம் பிரஜைகளும் இலங்கையில் உள்ளனர் என்பதை ஜனாதிபதி அனுர அவர்கள் நினைவில் கொண்டு செயலாற்ற வேண்டும் என்றார். அந்த செய்திகளோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.